ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பிரியாமுடன் சேனல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோவக்காய் வறுவல். கோவக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இதில் ஃபஸ்ட்டு அந்த கோவக்காயை நீட்ட வாக்கில் 4 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்மளோட கட் பண்ணி வச்சுருக்க நம்ம கோவக்காய், நம்ம ஹீரோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். 1 டீஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடுங்க. லோ ஹீட்லேயே வேகணும். இடையில எடுத்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. லோ ஹீட்லேயே தான் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் தண்ணி இல்லாததுனால ஸோ சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ ஹீட்லேயே பண்ணுங்கள். திருப்பி ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நம்மளோட கோவக்காய் ரெடி ஆகிடும். நம்மளோட கோவக்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள்.